இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பத்துபுத்தே RCI விசாரணையில் மகாதீருக்கு ஆஜராக அனுமதி மறுப்பு. பத்துபுத்தே தொடர்பான ராயல் அரச விசாரணை ஆணையத்தின் விசாரணையில் முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமதின் நேரடி அல்லது வழக்கறிஞர் மூலமான பங்கேற்பை உயர் நீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதி அமிர்ஜித் சிங் இதற்கான காரணத்தை உடனடியாக வெளியிடவில்லை. ஆனால் விரைவில் காரணத்தை வெளியிடுவதாக தெரிவித்தார். மகாதீர் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். RCI சட்டம் 1950 பிரிவு 18 படி விசாரிக்கப்படும் நபர்கள் அல்லது விவகாரங்களில் தொடர்புடையவர்கள் வழக்கறிஞர் மூலம் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட உரிமை உண்டு என்று மகாதீரின் வழக்கறிஞர் ரஃபீக் ரஷீத் அலி வாதிட்டார். மகாதீர் விசாரணையின் முக்கிய நபர் என்பதால் அவர் ஆஜராகவும் பிரதிநிதித்துவப்படுத்தவும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அவ்வாறு செய்ய தவறினால் விசாரணை செல்லாது என்றும் அவர் கூறினார். RCI அறிக்கை ஏற்கனவே பேரரசருக்கு சமர்ப்பிக்கப்பட்டதால் மகாதீரின் விண்ணப்பம் வெறும் சம்பிரதாயமானது என்று மூத்த வழக்கறிஞர் சம்சுல் புல் ஹசான் வாதிட்டார். இந்த அறிக்கை பின்னர் நாடாளுமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. இந்த அறிக்கையில் மகாதீர் மீது மோசடி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவர் மீது காவல்துறை விசாரணை நடத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பத்துபுத்தே மீதான இறையாண்மையை சிங்கப்பூருக்கு வழங்கிய அனைத்துலக நீதிமன்றத்தின் முடிவை மறு ஆய்வு செய்வதற்கான விண்ணப்பத்தை மகாதீர் திரும்ப பெற்ற முடிவை அரச விசாரணை ஆணையம் விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் மகாதீரின் பங்கு குறித்து குற்றவியல் விசாரணை நடத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் SPM-ஐ முடிக்காமல் கல்வியை பாதியிலேயே நிறுத்தும் பிரச்சினையை தீர்க்க இடைநிலை கல்வியை கட்டாயமாக்கும் புதிய கொள்கையை மலேசிய அரசு அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த கொள்கை அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. மேலும் SPM தேர்வில் மலாய் மொழி பாடத்தில் தேர்ச்சி பெறாத மாணவர்களின் எண்ணிக்கை குறித்த இறுதி முடிவுகள் பிப்ரவரி 6 அறிவிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக் தெரிவித்தார். தேவைப்பட்டால் பாலர்பள்ளி மாணவர்களுக்கும் பள்ளி உதவி நிதி திட்டத்தை விரிவுபடுத்த அரசு பரிசீலிக்கும் என்றும் ஃபட்லினா சீடேக் கூறியுள்ளார். இந்த ஆண்டு மட்டும் 5.2 மில்லியன் மாணவர்கள் இத்திட்டத்தின் மூலம் 150 ரிங்கிட் உதவித்தொகை பெறுகின்றார்கள். இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் மாணவர்களின் கல்வி தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என்றார். ஜொகூர் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் மொத்தம் 38 SPM தேர்வெழுதும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 21 பேர் நிவாரண மையங்களிலும் மற்றவர்கள் உறவினர் வீடுகளிலும் தங்கியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களில் 7 பேர் இன்று கணித தேர்வை எழுதினர். கூலாயில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவர் SPM தேர்வை எழுதினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் நலன் கருதி வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள தேர்வு மையங்களுக்கு பதிலாக 6 மாநிலங்களில் 133 மாற்று தேர்வு மையங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதாக கல்வித்துறை தலைமை இயக்குநர் அஸ்மான் அட்னான் முன்பு தெரிவித்திருந்தார். ஜொஹூரில் மட்டும் 49,980 மாணவர்கள் 376 மையங்களில் SPM தேர்வெழுதினர். கடந்த வியாழக்கிழமை மீன்பிடிக்க சென்ற 2 பேர் உட்பட 3 மீனவர்களை கண்டுபிடிப்பதற்கான தேடுதல் மீட்பு பணி 3வது நாளாக தொடர்கிறது. 47 வயது அஸ்ருல் ஹிசாம் ஜைனுன், அவரது 16 வயது மகன் ஷாரில் ஐமான் அஸ்ருல் ஹிசாம், 29 வயது முகமது அல் அமீன் சுஃபியான் ஆகியோரை தேடும் முயற்சிகள் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை. கடா பர்லீஸ் மாநிலங்களுக்கான மரித்திம் மலேசியாவின் இயக்குநர் ரோம்லி முஸ்தபா இது குறித்து தெரிவிக்கையில், வான்வழி கடல்வழி சாதனங்களை பயன்படுத்தி 371.28 சதுர கடல் மைல் பரப்பளவில் தேடுதல் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்றார். இதுவரை எந்த தடயமும் கிடைக்கவில்லை. காணாமல் போன மீனவர்கள் வியாழக்கிழமை மாலை முதல் கரைக்கு திரும்பவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
ஒரு ட்ரெய்லர் லாரியின் முன்பகுதி திடீரென அது கொண்டு சென்ற கண்டெய்னரில் இருந்து பிரிந்ததால் கண்டெய்னர் சாலையின் நடுவில் விழுந்தது. சிசிடிவி காட்சியின்படி கண்டெய்னர் பிரிவதற்கு முன்பு ட்ரெய்லர் சீராக சென்று கொண்டிருந்தது. இதனால் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று விபத்தில் சிக்குவதிலிருந்து தப்பியது. இந்த சம்பவத்தில் கண்டெய்னரை சரியாக பொருத்தாததே காரணம் என்று நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு அந்த கண்டெய்னர் ஓட்டுநர் காரணம் அல்ல என்றும் கண்டெய்னரை கையாண்டவர்களின் கவனக்குறைவே காரணம் என்றும் பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். கண்டெய்னரின் இணைப்பு சரியாக சோதிக்கப்படாததால் இந்த விபத்து நேரிட்டிருக்கலாம் என்றும் ஆரம்பத்திலேயே கவனமாக சோதித்திருந்தால் இந்த சம்பவத்தை தடுத்திருக்கலாம் என்றும் கருத்து தெரிவித்துள்ளனர். இது ஒரு தொழில்நுட்ப கோளாறு என்றும் யாரும் வேண்டும் என்று செய்யவில்லை என்றும் சிலர் கூறினர். நேற்று இரவு அலோஸ்தார் பட்டவத் சாலையின் 48.2 கிலோமீட்டரில் நிகழ்ந்த கார் விபத்தில் 30 வயது தக்க மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். மழை பெய்து கொண்டிருந்த போது சந்திப்பில் வலதுபுறம் திரும்ப முயன்ற மோட்டார் சைக்கிளை பின்னால் வந்த கார் மோதியதால் இந்த விபத்து நேரிட்டது. மோதிய வேகத்தில் மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த பெண் எதிரே வந்த கார் மீது தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என கொலமுடா மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் வான் அசாருடின் வான் இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த விபத்து புரோத்தோன்வீரா கார் ஓட்டுநரின் கவனக்குறைவால் நிகழ்ந்தது என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. 24 வயது மிக்க அந்த ஓட்டுநர் முன்னால் செல்லும் வாகனத்தை பின்தொடரும் போது போதுமான இடைவெளியை கடைபிடிக்க தவறியதால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. கார் ஓட்டுநருக்கு போதைப்பொருள் பரிசோதனை செய்ததில் எதிர்மறை முடிவு வந்தது. எனினும் அவர் சாலை போக்குவரத்து சட்டம் 1987 கீழ் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். மலேசிய சாலை போக்குவரத்து துறை ஜேபிஜே நாடு முழுவதும் உள்ள 37 புஷ்பகாம் மையங்களில் சிறப்பு சோதனை நடத்தியது. இந்த சோதனையில் சாலை போக்குவரத்து சட்டத்தை மீறிய 21 கனரக வணிக வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களில் போலியான உரிமமும் பதிவு செய்யப்படாத வாகன பயன்பாடும் கண்டறியப்பட்டன. மேலும் சில வாகனங்கள் புஷ்பகாமால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் பாதுகாப்பு தரங்களுக்கு இணங்கவில்லை என்பதும் தெரியவந்ததாக ஜேபிஜேவின் தலைமை இயக்குநர் ஆண்டி ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். புஷ்பகாம் மையங்களில் வாகன சோதனை முடிவுகளில் முறைகேடுகள் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதால் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்துடன் இணைந்து ஜேபிஜே விசாரணை நடத்தி வருகிறது. சாலை பயனர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் சாலை விபத்துகளை குறைப்பதற்காகவும் ஜேபிஜே தொடர்ந்து சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று ஆண்டி ஃபட்லி ரம்லி குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.